வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு வந்து நம்ம நியூ சாப்டர் பார்க்குறோம். சாப்டர் 27 Prefixes. இப்போ இங்கிலீஷ்ல வந்து prefixes, suffix உங்களுக்கு தெரியும் இல்லையா? Prefixனா முன்னாடி சேர்ப்பீங்க, suffixனா வந்து பின்னாடி சேர்ப்பீங்க. அதே தான் இப்போ வந்து ஒரு ஸ்டோக்குக்கு முன்னாடி வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம், அதாவது ஃபிக்ஸ் பண்ணுவோம். suffix அப்படின்னும் போது பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து இப்போ 27ல இந்த சாப்டர் prefix இருக்கு. அடுத்த சாப்டர் வந்து suffix. ஓகே, இப்போ பாருங்க, இனிஷியல் காம் ஆர் கான். இனிஷியல் காம் இங்க பாருங்க, COM ன்னு ஆரம்பிக்கணும், இனிஷியலா ஆரம்பிக்கணும். ஆர் இங்க WM ன்னு ஆரம்பிக்கலாம். ஆர் கான் CON ஆர் CONN இது ரெண்டுமே is expressed by a light dot written at the beginning of the following stroke. இப்ப காம் வந்தாலும் கான் அப்படின்னு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கான்க்கு பதிலு அந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி வந்து நம்ம லைட் டாட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். ஓகே, பாருங்க, கம்பைன். இப்போ கம் வந்திருக்கு, இனிஷியலா வந்து என்ன வந்திருக்கு, கம் வந்திருக்கு. பைன், இப்போ இந்த இதை மட்டும் எழுதுங்க. பைன் எப்படி எழுதுவோம், ஐ சவுண்டா, பி ஐ. பை, எண்ணுக்கு வந்து என் ஹூக்கு, கம்பைன். இப்போ கம்பைனுக்கு வந்து கம் அப்படின்ற அந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாட், இது வந்து லைட் டாட். ஓகே, கம்பைன். இப்போ இப்படி தான் எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க, கமெண்ட்ஸ். இப்போ கம் டபுள் எம் வந்திருக்கு, இங்க சொன்ன இல்லையா, கம் என்ஸ். இது மட்டும் போடுங்க, என்ஸ், N S A சவுண்டு. இப்போ கம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு டாட், லைட் டாட், கமெண்ட்ஸ் இப்படி எழுதணும். கங்க்ராச்சுலேட், கன். இப்போ கிராச்சுலேட் அப்படிங்கிறத எழுதுங்க, கரு சவுண்டு. கிராட் அப்படிங்கும்போது வந்து ஹாவிங் பிரின்சிபல், எல் ஹாவிங் பிரின்சிபல், லேட் இல்லையா. இப்போ கிரா ஜூ, யூ சவுண்டு, ஏ சவுண்டு. ஓகே, இப்போ கண் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாட் வைக்கிறோம். ஓகே, கங்க்ராச்சுலேட் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, கனெக்ஷன். இப்போ கண் டபுள் என் வந்திருக்கு, கனெக்ஷன். எக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் எழுதுங்க, எக்ஷன், ஏ சவுண்டு, கே ஷன் ஹூக்கு. இப்போ கண்ணுங்கிறதுக்கு வந்து முன்னாடி ஒரு டாட், லைட் டாட். ஓகே, அடுத்தது பாருங்க, கமோஷன். ஆனா ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வந்து எழுத முடியாது. அந்த மாதிரி கம் கண்ணுன்னு ஆரம்பிச்சாலுமே கூட அந்த வேர்ட்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. கமோஷன். இப்போ ஃபுல் ஸ்டாப் போடணும், கா மோ ஷன். பாருங்க, கா மோ ஷன், கமோஷன். ஓகே, அடுத்தது கமிஷன். கா மீ ஷன், ஆ சவுண்டு, ஈ சவுண்டு, கமிஷன். அடுத்தது கமிஸ்ரேட். கா மீ எஸ் ஆர், கா மீ சே ரேட், கமிஸ்ரேட். ஓகே, அடுத்தது பாருங்க, கன்சல். கே என் எஸ் எல், கன்சல். ஆ சவுண்டு, இந்த இடத்துல ஆ சவுண்டு, கன்சல். கனோட். கா நோட், ஹாவிங் பிரின்சிபல், கா நோட், கனோட் இப்படி எழுதணும். இங்க பாருங்க, கமிஸ்ரேட் எழுதணும் இல்லையா, இந்த இடத்துல இப்படி டேஷ் போட்டுக்கணும், கமிஸ்ரேட். ஓகே, இதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மீடியல் காம். இதுக்கு முன்னாடி வந்து இனிஷியலா வந்து காம் கான் பார்த்தோம் இல்லையா. இப்போ மீடியல் காம், கான், கம் CUM, கம், ஆர் காக் COG. ஓகே, either in a word, in a phrase is indicated by disjoining the form immediately following the com and etc. பாருங்க, மீடியலா வரக்கூடியது. இப்போ becoming,
பாருங்க கம் வந்து மீடியலா வந்திருக்கு. இப்போ பே கம் கம் அப்படிங்கும்போது நம்ம இந்த கம்மை வந்து எழுத தேவையில்ல. நம்ம அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுத போறோம். பாருங்க பே கம் எழுதல, டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுறோம். இங்லி இங் லி ஈ சவுண்ட். ஓகே, இப்படிதான் எழுதணும். அடுத்தது வெல்கமிங். இப்போ வெல் கம் வந்து மீடியலா வருது. வெல் வெல் ஏ சவுண்ட். கம் எழுத தேவையில்ல, டிஸ்ஜாயின் பண்ணி இங் அப்படின்னு எழுதணும். பக்கத்திலே எழுதணும், தொடாம எழுதணும். ஓகே, இங் வெல்கமிங். ஓகே, அடுத்தது இன்காம்பிட்டன்ட். பாருங்க இன் ஈ சவுண்ட். காம் எழுத தேவையில்ல, பேட்டன்ட். பாருங்க பேட்டன்ட். ஓகே, ஏ சவுண்ட் டென்ட். இப்படி எழுதணும். அடுத்தது அன்கண்ட்ரோல்டு. அன் எழுதுவோம், அன்கண்ட்ரோல்டு. கண் எழுத தேவையில்ல, ட்ரோல்டு. டர் சவுண்ட் எல் டி அன்கண்ட்ரோல்டு. இப்படி எழுதணும். ஓகே, இந்த இடத்துல ஓ சவுண்ட். சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ கம் அப்படிங்கிறது மீடியலா வந்திருக்கு. சியூஎம் சர் எஸ் ஆர் சர். கம் எழுதுனா அது வந்து நம்ம வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுவோம். ஃபெரன்ஸ் எஃப் தொடக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப கிட்ட எழுதக்கூடாது, கொஞ்சம் தள்ளி பக்கத்திலே எழுதணும். ஃபெரன்ஸ் ஃபெரன்ஸ் இப்படி எழுதணும். ஓகே, சர் கம் ஃபெரன்ஸ். ஓகே, அடுத்தது ரெகக்னைஸ். ரே காக் சிஓஜி காக் இல்லையா? இப்போ ரே ரே எழுதிட்டோம். காக் நைஸ் எழுதுங்க. என் எஸ் ஐ சவுண்ட். ரெகக்னைஸ். ஓகே, அடுத்தது பாருங்க இன்கம்ப்ளையன்ஸ். இன் எழுதுறோம். இன் கம்ப்ளையன்ஸ். இப்போ பிளையன்ஸ். கம்ங்கிறது வந்து எழுதக்கூடாது, பிளையன்ஸ் பிளையன்ஸ் எஸ் போட்டுட்டு பிளையன்ஸ். ஓகே, இப்படி எழுதணும். நெக்ஸ்ட் பை கன்சென்ட். பை கன்சென்ட். கண் எழுத தேவையில்ல. இப்போ சென்ட். பாருங்க இங்க வந்து பக்கத்துல இங்க எழுதக்கூடாது, அதனால இந்த இடத்துல எழுதுறேன். எஸ் இன்ட் சென்ட். ஓகே, பை கன்சென்ட் இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது ஐ ஆம் கம்பெல்டு. ஐ ஆம் கம்பெல்டு. பாருங்க பே இல்டு ஏ சவுண்ட். இது வந்து டார்க்கா எழுதணும். ஹாவிங் பிரின்சிபல் கம்பெல்டு. ஓகே, இப்படி தான் எழுதணும். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்க மீடியலா வந்து இந்த கம்மு சிஓஎம் கம்மு கான் காக் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இனிஷியலா வரக்கூடிய அந்த டாட் அது பண்ண தேவையில்ல. அதுக்கு பதில் வந்து நாம இதை டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். பக்கத்திலேயே எழுதணும், தொடாம எழுதணும். ஓகேவா? இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் பாருங்க இன் ஃப்ரேசியோகிராஃபி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மீடியெல்லாம் வந்து காம் கான் காக்லாம் வந்துச்சுன்னா வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், அதாவது டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுறது பார்த்தோம். இப்போ இன் ஃப்ரேசியோகிராஃபில பாருங்க ஆன் த கமிட்டி. ஆன் த எழுதிட்டோமா? கமிட்டி அப்படின்னு எழுதும்போது
டி சவுண்டு கம் அப்படி எழுத தேவையில்ல இ சவுண்டு ஆன் த கம் டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கமிட்டி ஆன் த கமிட்டி இப்படி எழுதணும். இங்கே பாருங்க ஆஃப் த கமிட்டி. இப்போ ஆஃப் த கமிட்டின்னு எழுதும்போது பாருங்க இங்கே கேன் பி யூஸ்ட் ஆஃப்டர் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ். இப்போ இது நம்ம எழுதுறோம் இல்லையா ஆன் த. இப்போ ஆன்ங்கிறது ஆன் எழுதிட்டோம், தங்கிறது அப்வர்டு இல்லையா. இப்போ இதுதான் இங்கே கேன் பி யூஸ்ட் ஆஃப்டர் அப்வர்ட். அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி போன இதில் பார்த்தோம் இல்லையா அந்த டிஸ்ஜாயினிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்ட். இப்போ செகண்ட் பாருங்க நாட் ஆஃப்டர் டவுன்வர்டு. இப்போ ஆஃப் த பாருங்க ஆஃப் போடுறோம், த வந்து எப்படி எழுதுறோம் டவுன்வர்ட்ல எழுதுறோம். நாட் ஆஃப்டர் டவுன்வர்டு இந்த ரூல்ஸ் வந்து ஆஃப்டர் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து பொருந்தாது. பாருங்க கமிட்டி ஆஃப் த கமிட்டி அப்படின்னும் போது தனியா கமிட்டி இப்படி எழுதணும் ஆஃப் த கமிட்டி. ஓகே கே டி போட்டுட்டு இ சவுண்ட் வச்சுட்டு காம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மேலே புள்ளி வச்சிடணும். ஓகே அடுத்தது பாருங்க ஷுட் கமெண்ட்ஸ். இப்போ ஷுட்டுங்கிறது கிராமலாக்ஸ் இல்லையா. இப்போ ஷுட் வந்து அப்வர்டு. இப்போ அப்வர்ட் ஸ்ட்ரோக்கு. கமெண்ட்ஸ் இந்த கம் எழுத தேவையில்ல, என்ஸ் மட்டும் எழுதுங்க. என்ஸ் ஷுட் கமெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் டூ கமெண்ட்ஸ். டூ பாருங்க டூ வந்து டவுன்வர்டு. அப்ப டவுன்வர்டுக்கு இந்த ரூல்ஸ் வந்து கிடையாது. கமெண்ட்ஸ் கம் எழுத தேவையில்ல, என்ஸ் மட்டும் எழுதுங்க. என்ஸ் எழுதிட்டு இந்த கம் அப்படிங்கிறதுக்கு வந்து டாட். டூ கமெண்ட்ஸ். ஓகே இப்போ கேன் பி யூஸ்ட் ஆஃப்டர் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ். இப்போ அப்வர்டுங்கிறதுனால நம்ம வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். ஆனால் வந்து டவுன்வர்டு வரும்போது அந்த காமுக்கு COM காம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே டாட் வைக்கிறோம். இதுதான் வந்து இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அக்கம். இந்த மாதிரி அக்கம் ஆர் அக்கம்ம அப்படின்னு ஆரம்பிக்கிற வேர்டு இஸ் ரெப்ரசன்டட் பை த ஸ்டோக் K joined or disjoined written above the line. இப்போ பாருங்க இப்போ அக்கம் அப்படின்னு ஒரு வேர்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அக்கம்ம அப்படின்னு ஒரு வேர்டு ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா கேங்கிற ஸ்டோக்கு இங்கே இருக்கு இல்லையா கேங்கிற ஸ்டோக்கால வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படி வந்து இன்னொரு ஸ்டோக் கூட அது சேர்ந்து வரும்போது அது ஜாயிண்டாகவும் இருக்கலாம் இல்லை டிஸ்ஜாயின் பண்ணியும் எழுதியிருக்கலாம். ஓகேவா பாருங்க ரிட்டன் அபவ் த லைன். இப்போ இந்த மாதிரி அக்கம் அக்கம்ம அப்படின்னு வரும்போது நம்ம அதை வந்து நம்ம அபவ் த லைன்ல தான் எழுதணும். இப்போ பாருங்க அக்கமடேஷன். இப்போ அக்கம்ம இப்போ முன்னாடி அக்கம்மா வந்திருக்கு. அப்போ கே அக்கம்ம டேஷன் டி ஷன் ஹுக்கு. ஓகே அக்கம்ம டேஷன் இப்படி எழுதணும். ஓகே அடுத்தது பாருங்க அக்கம்பனி. அக்கம்பனி பாருங்க அபவ் த லைன்ல எழுதணும். அக்கம் எழுதியாச்சா அக்கம் பனி பனி அக்கம்பனி இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்டும் பண்ணி எழுதி இருக்கலாம். ஓகேவா அதே மாதிரி வந்து அபவ் த லைன்ல எழுதணும் அக்கம் அக்கம்ம அப்படின்னு வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் பாருங்க மேக்னா. மேக்னா மேக்னே மேக்னி is expressed by a disjoint m written in first position. இப்போ மேக்னா மேக்னே மேக்னி அப்படின்னு prefix முன்னாடி வரும்போது is expressed by a disjoint. disjoint பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. எதை அப்படின்னா m. இந்த மேக்னா மேக்னே மேக்னிக்கு வந்து mங்கிற ஸ்ட்ரோக் மட்டும் போட்டா போதும். பாருங்க அது எங்க எழுதணும் அப்படின்னா written in first position. மேக்னா நிமிட்டி பாருங்க பெருந்தன்மை மேக்னா நிமிட்டினா மேக்னா நிமிட்டி மேக்னா அப்படிங்கிறதுக்கு எம் போட்டாச்சு. நிமிட்டி
எழுதுங்க இப்போ என் நீ மீ டி நிமி டி ஓகே அடுத்தது பாருங்க மேக்னெடைஸ் மேக்னே வந்திருக்கா மேக்னெடைஸ் இப்போ மேக்னே வரும்போது எம் டைஸ் டி எஸ் ஐ சவுண்டு மேக்னெடைஸ் ஓகே அடுத்தது பாருங்க மேக்னிஃபை இந்த மேக்னி வந்திருக்கு எம் ஃபைஸ் எஃப் எஸ் ஐ சவுண்டு மேக்னிஃபை சாரி மேக்னிஃபை இப்படி இதை எழுதணும். இப்போ இதுதான் இதனுடைய ரூலு. அபவ் த லைன்ல எழுதணும், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே எழுதிடணும். மேக்னா மேக்னே மேக்னிக்கு வந்து எம் மட்டும் போட்டால் போதும், டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் trans. Trans may be contracted by omitting the n written in first position. இப்போ trans அப்படின்னு prefix வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும்னு பாருங்க. டர் சவுண்டு போட்டுட்டு இந்த n s வருதுலையா, சர்க்கிள் s போடணும். அது வந்து n சைடாகவும் இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த சைடுமே போடலாம். இது ரெண்டுமே வரும், அதனால வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்க, டிரான்ஸ்ஃபர் டர் சவுண்டு டிரான்ஸ். இப்போ s வந்து இந்த சைடுல போடணும். ஃபர் ஏன் அப்படின்னா இப்போ f வந்து நம்ம இந்த கைவாட்டம் தான் போட முடியும், இப்படி போட முடியாது இல்லையா, அதனால வந்து நம்ம இந்த சைடுல சர்க்கிள் s போட்டுட்டு ஃபர் சவுண்டு டிரான்ஸ்ஃபர். ஓகே, இதை வந்து ரிட்டன் இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயே எழுதிடணும். அடுத்தது பாருங்க டிரான்ஸ்மிட். இப்போ டர் சவுண்டு டிரான்ஸ்மிட் எஸ் மிட்டுங்கும் போது இந்த சைடில் போட்டுடணும். எம் இந்த சைடு வருது, அதனால நம்ம சர்க்கிள் எஸ் இந்த சைடில் போடுறோம். டிரான்ஸ்மிட். அடுத்தது பாருங்க டிரான்ஸ்கிரஷன். டர் சவுண்டு டிரான்ஸ் இந்த சைடில் டிரான்ஸ் கிர ஷன் ஹூக்கு மேல டிரான்ஸ்கிரஷன். டிரான்சென்ட். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வந்து இந்த ரூல் படி எழுதியிருக்கோம், ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து இந்த ரூல் வந்து பொருந்தாது, நம்ம ஃபுல் ஸ்டாப் தான் எழுதணும். ஓகே, டிரான்சென்ட் டர் சவுண்டு ட்ரா என் எஸ் என் ஹாவிங் பிரின்சிபல் டிரான்சென்ட் டிரான்சென்ட். அடுத்தது டிரான்சிட். டர் சவுண்டு ட்ரா என் எஸ் டி டிரான்சிட் இ சவுண்டு. இப்போ ஃபுல் ஸ்டாப் எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க டிரான்ஸ்மிட் எழுதணும் இல்லையா, இந்த இடத்துல வந்து இ இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, இதுதான் இதனுடைய ரூலு.